கறி குழம்பு டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இதனுடைய பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியும் நான் இதோடய சேர்த்து அரைச்சிடலான்ட்டு வதக்கியிருக்கேன். இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதனோட தேவையான அளவு கறி மசால் தூள் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. காலிஃப்ளவரை அதுக்குள்ளே தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருங்க. 4-5 பல் தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை சோம்புலாம் தளிச்சிருங்க. சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டு கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி, புதினா போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். பங்குனி மாதம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால் காலிஃப்ளவர் கிரேவி வச்சாச்சு. சாப்பாட்டுக்கும் நல்லா இருந்தது, இட்லி தோசைக்கும் நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.